நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தஞ்சையில் இன்று தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நண்பகல் 12 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் இதற்காக திருச்சி சென்றடைந்தார் தாவேக தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க திருச்சியில் இருந்து தஞ்சை செங்கிப்பட்டிக்கு அவர் சாலை வழியாக பயணம் மேற்கொள்வார் எனவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். தற்போது திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அங்கிருந்து அவர் எப்படி பயணம் மேற்கொள்கிறார்? முழு விவரம். வணக்கம் மகிழா. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமி பிரிவு சாலையில் தமிழக வெற்றி சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிறப்புரையாற்ற உள்ளார். இக்கூட்டத்தில் 4900 நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அதே போல QR கோடுகளும் அடையாள அட்டையும் வழங்கப்படுகிறது. வெயில் காரணமாக மேற்கூரை மற்றும் அமர்வுக்கான வசதி நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழக வெற்றி கழக சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமிப்பட்டி பகுதியில் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் தமிழக வெற்றி கழக தலைவர் சிறப்புரையாற்ற உள்ளார். இதில் இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் தற்போது வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தின் நுழைவாயிலிருந்து தாவேகா தொண்டர்கள் பொதுமக்கள் யாரும் விமான நிலையத்தின் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. விமான நிலையத்தின் முகப்பு பகுதியிலே 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் வரவேற்பதற்காக அந்த பகுதியிலே அங்க சாலையில் நின்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நுழைவாயின் உள்ளே போலீசார் யாரையும் அனுமதிக்காமல் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு, அதாவது உள்ளே செல்லும் பயணிகள், வெளிநாட்டிலே வந்த ஒரு பயணிகளை கூட அவர்களை கொண்டு அழைத்து வருவதற்கான கார்கள் கூட உள்ள அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் திருச்சி விமான நிலையம் வந்தடைத்து தற்போது VIP வழியாக வெளியே வருகிறார். வெளியே சாலை மார்க்கமாக திருச்சி புதுக்கோட்டை சாலையில் இருந்து பைபாஸ் சாலையில் செங்கிப்பட்டி வழியாக தஞ்சாவூர் தமிழக வெற்றி கழக நிர்வாகம் நடைபெற உள்ளது. இங்கே செல்ல உள்ளார். தற்போது சாலை மார்க்கமாக செல்வதால் இந்த பகுதியிலே ஒரு 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வாகனம் அணிவகுத்து நிற்கின்றன. அவரை வரவேற்பதற்காகவும் சாலையிலே ஆங்காங்கே நின்று கொண்டு தமிழக வெற்றி கழக கொடியை வைத்துக் கொண்டு உற்சாகமாக வரவேற்று காத்துக் கொண்டு இருக்கிறார். சிறிது நேரத்தில் விமான நிலையத்திலே அந்த புதுக்கோட்டை சாலையிலே இருந்து சாலை மார்க்கமாக செல்ல இருப்பதால் இந்த பகுதியிலே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். மேலும் அவரை சுற்றி ஏற்கனவே வாகனத்தை சுற்றி வர வேண்டாம் என்று சொன்னாலும் பல ஒரு 50-100 வாகனம் இந்த பகுதியிலே பின்தொடர்வதற்காகவும் உள்ளன. போலீஸ் பாதுகாப்பு மீறி தொண்டர் கட்சிக்கு செல்வதை தடுக்கும் வகையில் 3 அடுக்கு பாகுபாடு, அதாவது தகர சீட்டுகளும் அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. விஜய் பங்கேற்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சி முழு ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது வெளியே வருகிறார். திருச்சி விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சென்று கொண்டும் அவரை பார்ப்பதற்காக ஆர்வம் மிகுதியில் இந்த பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். தாவேக நிர்வாகிகள் கூட்டம் இன்று தஞ்சையில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்றடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் தஞ்சைக்கு பயணிக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.